नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची ऑनलाइन व्यापार कॉरपोरेट घरानों के खिलाफ विक्रम राजा का धरना। तमिलनाडु मर्चेंट्स एसोसिएशन के राज्य अध्यक्ष विक्रम राजा ने त्रिची में वायलूर रोड पर एक नई कॉरपोरेट इकाई डी मार्ट के आने के विरोध में छोटे व्यापारियों की आजीविका की रक्षा के लिए एक बड़े पैमाने पर नाकाबंदी का नेतृत्व किया, जो आज देश भर में खुदरा व्यापार को नष्ट कर रहा है। अमेज़न, फ्लिपकार्ट, रिलायंस और डी मार्ट जैसी कंपनियां खुदरा क्षेत्र की प्रमुख कंपनियां हैं। तमिलनाडु मर्चेंट्स एसोसिएशन ने व्यापारियों को बचाने और देश की अर्थव्यवस्था की रक्षा के लिए नैतिक लड़ाई लड़ी है। वर्तमान में त्रिची में वायलूर रोड पर एक नई टी मार्ट सुविधा शुरू करने का निर्माण कार्य चल रहा है। खुदरा विक्रेता कॉरपोरेट्स द्वारा बुरी तरह प्रभावित हुए हैं और मजदूरी करने के लिए मजबूर हुए हैं। इसलिए केंद्र और राज्य सरकारों को स्थानीय व्यवसाय की सुरक्षा के लिए एक विशेष कानून बनाना चाहिए। निगम लोगों को धोखा देते हैं। टी मार्ट को केवल थोक में बेचने की अनुमति है और इसे शहरी क्षेत्रों के बाहर स्थित होना आवश्यक है, लेकिन कॉरपोरेट्स अपनी लॉबी का उपयोग करके नियमों का उल्लंघन कर रहे हैं। तमिलनाडु में ऐसी कंपनियों ने 20% छोटी कंपनियों को बंद कर दिया है। तमिलनाडु के मुख्यमंत्री को इस मुद्दे पर ध्यान देना चाहिए और तमिलनाडु के व्यापारियों की रक्षा करनी चाहिए। तमिलनाडु के विभिन्न जिलों के 500 से अधिक व्यापारियों ने विरोध प्रदर्शन में भाग लिया। एसोसिएशन के राज्य महासचिव गोविंदराजुलू ने कहा, अगर टी मार्ट जैसी कंपनी किसी क्षेत्र में आती है तो आसपास के 15 किलोमीटर क्षेत्र के व्यापारी 8 से 9 महीनों में पूरी तरह से खाली हो जाते हैं। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக முதல் தீப்பொறியாக இன்று கார்ப்பரேட் கம்பெனிகள் நிர்வாகத்துக்கு எதிராக ஆன்லைன் வர்த்தகம், உள்நாட்டு டிமார்ட் போன்ற ஆதிக்கத்தை செயல்படுகின்ற பெரும் நிறுவனத்தை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அவர்கள் பணி செய்கின்ற இடத்திலே முற்றுகை போராட்டமாக இந்த போராட்டம் நடந்து நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாநில மாவட்ட நிர்வாகிகளை கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட தேதி அறிவிக்கப்படும். அதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை வெற்றியோடு சென்று திருப்பி வந்த பிறகு அவர்களை நேரடியாக சந்தித்து ஏற்கனவே செய்த விவாதத்தை மீண்டும் தொடர்ந்து இந்த நிறுவனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சில்லறை வணிகர்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் சந்தித்த பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட போராட்ட தேதி அறிவிக்கப்படும். அந்த போராட்டம் பல கட்ட போராட்டமாக நடைபெறும். நிறைவாக நடைபெறுகின்ற போராட்டம் என்பது வேண்டாம் கடை என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த கடைகளையும் மூடக்கூடிய அவலம் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். வால்மார்ட் வந்தப்ப ஜெயலலிதா ஒரே பேச்சுவார்த்தையில் உங்களை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க வால்மார்ட். கண்டிப்பா. ஆனால் டி மார்ட் வந்து திமுக அரசு திறந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எதுவும் பதில் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு முறை பேசியிருக்கிறோம். பேசிய பிறகு இன்றைக்கு தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இது ஆட்சியாளர் கவனத்துக்கு இந்த போராட்டம் செல்லும், அது உங்கள் மூலமாக செல்லும். ஆகவே சென்ற பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை முதலமைச்சர் சந்தித்த பிறகு கட்டாயம் நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருக்கிறது. நாம் நேரடியாக சொல்லியிருக்கிறோம். கடந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் வால்மார்ட் கட்டிடம் சீல் வைக்கப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாக நினைவுபடுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சாமானிய வணிகர்களுக்கு பாதுகாப்பு தந்த மரியாதைக்குரிய முத்தமிழர் அறிஞர் அவர்கள் இந்தியாவிலே வணிகநல வாரியம் ஒன்றை எங்களுக்கு உருவாக்கி தந்தவர். அவர் உருவாக்கி தந்த வணிகநல வாரியம் அதை சார்ந்த வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு இவருடைய வழித்தோன்றலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் கட்டாயம் செய்துள்ள நம்பிக்கை இருக்கிறது. 2026 தேர்தலுக்குள்ளார டிமார்ட்டுகளுக்கு சீல் வைக்கப்படவில்லை என்றால் திமுகவுக்கு வாக்கு செல்லும். எங்களுடைய வாக்கு வங்கிகள் எந்த பக்கம் திசையை நோக்கும் என்பதை திசை காட்டும் கருவியாக எங்களுடைய ஆட்சி மன்ற குழு நிர்வாகத்தை கூட்டி எந்த பக்கம் திசை காட்டுகின்றார்களோ எங்களுடைய வாக்கு அந்த திசையை நோக்கி பயணம் செய்யும். இல்லைன்னா ஏற்கனவே பெங்களூரில் அது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் வருகின்ற 5ஆம் தேதிக்கு மேலே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க இருக்கிறோம். அதில் பல்வேறு இதழ்களை முறையிட இருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி வரி சட்டத்தை 2ஆக குறைக்கிறாங்க.
சட்ட விதிகளையும் திருத்த வேண்டும் என்று கேட்டிருக்கோம். அதனால் வர சொல்லியிருக்காங்க. அங்கு பேசிய பிறகு டிஜிட்டல் முறை என்ன என்பதை நாங்கள் ஆய்வு செய்து முடிவெடுப்போம். எதிர்க்கட்சி தலைவரை பார்க்குற ஐடியா கட்டாயமாக இந்த போராட்டம் நிறைவு பெறவில்லை, வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அனைத்து அரசியல் தலைவர்கள் சந்தித்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கோர தயாராக இருக்கிறோம். விலை குறையும், கட்டாயம் குறையாத மாற்று இல்லை. ஆனால் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும். தவறான அதிகாரிகள் சட்ட திருத்தத்தை முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு அரசு கஜனாவுக்கு போக வேண்டிய பணம் அவருடைய கஜனாவுக்கு போய்விடும். இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் நீங்க வரவேற்கிறீங்களா? கட்டாயம் வரவேற்கிறோம். நன்றி சொல்லியிருக்கோம், யாருன்னு சொல்லிட்டோம். நன்றி.